இங்கே ஓகே. இப்போ என்னென்னா நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சு என்ன வாங்க போகணும்னு சொல்லிட்டு. ஸோ பைக்கை லவ் பண்ணுற ஒரு பையன், இவ்வளோ லவ் பண்ணுற பையன் ஃபஸ்ட்டு வாட்டி வேலைக்கு போன அப்புறம் காசு சம்பாதிக்கும் போது என்ன யோசிப்பான், சரி காசு சேர்த்து வைக்கணும், கண்டிப்பாக வண்டி தான் வாங்குறோம் அப்படின்னு தான் யோசிப்பான். நானும் அதே தான் யோசித்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பைக் வாங்கணும், காசு சேர்த்து வச்சு தான் என் மைண்டில் இருந்தது. ஆனால் இப்போ நம்மளுக்கு இந்த மணி பற்றிலாம் பார்க்குறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் அதை பார்ப்பேன், பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி லேர்ன் பண்ணணும்னு சொல்லி நினைப்பேன். இன்னும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அப்போவே அது மாதிரிலாம் யோசிச்சதுனால ஐ கேம் டு நோ அபவுட் these 3 things. அது என்னன்னா, ஒரு மேண்டேட்டரி செக் பாக்ஸஸ் விச் ஐ நீட் டு செக் பிஃபோர் ஐ கெட் எனிதிங். ஸோ இது பண்ணால் தான் என்னால் நெக்ஸ்ட்டு எதனா நான் வாங்கணும்னு சொல்லிட்டு என்னால் யோசிக்க முடியும்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்லை ஃபஸ்ட்டு வர்றது டேர்ம் இன்சூரன்ஸ். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் வேணாம், அது மாதிரிலாம் எதுவும் ஆகாது அப்படிலாம் சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இது கண்டிப்பாக கொஞ்சம் கூட இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஏன்னா லைஃப் இஸ் அன்சர்டைன், நம்மளால் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. இதுதான் நடக்கும், இதான் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. அப்போ உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கோங்க, உங்களை சார்ந்திருக்கோங்க, நீங்கள் இல்லைனா அவங்க ஏன் கஷ்டப்படணும்? ஸோ அதனால் இந்த கவரேஜ் நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணணும்னா, ஒரு ஃபேமிலிக்கு வருஷத்துக்கு ஒரு 5 lakhs செலவாகுதுன்னு வச்சுக்கோம். ஸோ அப்போ ஒரு 30 yearsக்கு நம்ம அதை யோசிச்சோன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1.5 crores. ஸோ தட்ஸ் த கவரேஜ் ஃபார் யுவர் லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் வென் யூ ஹியர். ஓகே, இதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம். இது எல்லாமே சீரீஸ் ஆஃப் வீடியோஸ், கண்டினியூஷன் கொஞ்சம் தொடர்ந்து பார்த்தா இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.